விண்ணீராய் தொலைந்த மகள் வெண்ணிலவாய் வந்தாள். தேடியவன் கைகளிலே தேவதையாய் விழுந்தாளா. பிரிவுக்கும் சேர்த்து இனிமேல் வாழ்வோம் வாழ்வோம் என்றாரா. மீனாவே மீனாவே. டேய், நீ என்ன பண்றன்னு தெரிஞ்சுதான் பண்றியா? இல்லடா, புரியல. எதை சொல்ற? நான் இதை பத்தி பேசுறேன்னு உனக்கு புரியல, அப்படிதானே? நிஜமா புரியலடா. வந்த உடனே என்ன பண்ணிட்டு இருக்க, ஏன் பண்ணிட்டு இருக்கன்னு கேட்குற. எனக்கு ஒன்றும் புரியல. விஜய், டோர் ஓப்பனில் தான் இருக்கு. நான் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்துட்டேன். இப்போ புரியுதா நான் எதை பற்றி பேசுகிறேன்னு? இல்லைனா இன்னும் டீட்டெயிலாக சொல்லணுமா? டேய், நான் எதுவும் வேணுன்னே பண்ணல, அது ஸ்லிப் ஆயிடுச்சு. சரி, நீ எதுவும் வேணுன்னே பண்ணலன்னே வச்சுக்கோ. இப்போ எனக்கு ஒன்று சொல்லு, நிஜமாவே உனக்கு அந்த பொண்ணு மேலே எந்த ஃபீலிங்ஸும் இல்லை. இதுக்கு நான் உண்மையை சொல்லணுமா இல்லை போய் சொல்லணுமா? உனக்கு என்ன சொல்லணும்னு தோணுதோ அதையே சொல்லு, கேட்க தான் நான் இருக்கேன். ஆமாடா, எனக்கு அவன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குதான், ஒத்துக்கிறேன். எத்தனை நாளைக்கு? ஒரு 10 நாள், 1 மாதம், 6 மாதம், இல்லைன்னா ஒரு வருஷம்? நீ வந்ததுலேருந்தே ரொம்ப அஃபென்சிவாக தான் பேசிகிட்டு இருக்க. எனக்கு புரியல, கொஞ்சம் தெளிவாக சொன்னீங்கன்னா எனக்கு புரியும். உனக்கு புரியாதுடா, உனக்கு புரியவே புரியாது. நீ என்ன பண்ணிகிட்ருக்க, நீ என்ன யோசிச்சுட்ருக்க, எதுவுமே உனக்கு புரியாதுல்ல. மகேஷ், என்ன சொல்ல வரேன்னு ஓப்பனாக சொல்கிறியா, இல்லை ஏதாவது என்கிட்ட கேட்கணுன்னா ஓப்பனாக கேட்குறியா? எனக்கு நிஜமாவே புரியலை. இன்றைக்கி சொல்கிறடா அந்த பொண்ணு மேலே எனக்கு ஃபீலிங்ஸ் இருக்குன்னு, அதான் கேட்குறேன் எத்தனை நாளைக்குன்ட்டு. அது உனக்கு புரியலையோ? என்ன சொல்ல நீ என்கிட்ட நேற்று? இவ ஏதோ ஒரு வகையில் நான் தேடுற பொண்ணாக இருக்கிறதுனால தான் எனக்கு இவ்வளோ பிடிச்சிருக்குன்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? ஆமாம். இப்போ அதுக்கும் நீ பேசுகிறதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? சம்மந்தமே இல்லையா? இவ நீ தேடுற பொண்ணா இருந்தா ஓகே, இல்லைனா சொல்லுடா. இல்லைனா? இருந்தா ஓகே, இல்லைனா அதுக்கு பதில் சொல்லு. உன்னால சொல்ல முடியாது. ஏன்னா இல்லைனா நீ தூக்கி போட்டு போய்கிட்டே இருப்ப, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீ எனக்கு என்னன்னு போயிடுவ, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இப்படி ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கியே, இது அந்த பொண்ணு அஃபெக்ட் பண்ணிச்சுன்னா என்ன பண்ணுவேன்? அந்த பொண்ணுக்கு உண்மையில ஃபீலிங்ஸ் இருந்தால் என்ன பண்ணுவேன்? இப்போ நீ என்ன சொல்ல வர? இஃப் இன்கேஸ் இவன் நிலா இல்லைன்னா என் நிலாவை நான் மறந்துடணும், இத்தனை வருஷம் தேடினதை நான் மறந்துடணும், மறந்துட்டு இப்போ நான் பின்னாடியே போகணும்னு சொல்ல வரியா? நீ உன் நிலாவை மறந்துக்கோ, மறக்காம இரு, அவளை தேடு, தேடாம இரு, அது உன்னோட பர்சனல். ஆனால் இப்படி ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கல்ல, அந்த பொண்ணை இன்வால்வ் பண்ணி, அது உன்னோட பர்சனலில் வராது. சரி, இதெல்லாம் அந்த பொண்ணுக்கு தெரியுமா? நீ வேற ஒரு பொண்ணை இந்த பொண்ணு நினச்சிக்கிட்டு தான் இவட்ட பேசிட்டு இருக்கன்னு இவளுக்கு தெரியுமா? தெரிஞ்சு அவளுக்கு எப்படி இருக்கும்? இப்போவும் நான் சொல்கிறது உனக்கு புரியுதா இல்லையா எனக்கு தெரியல. உன்னோட பர்ஸ்பெக்டிவ்ல நீ பண்ணுறது கரெக்டாக இருக்கலாம், ஆனால் ஆப்போசிட்ல நீ கொஞ்சம் நின்று யோசிச்சு பார்க்கணும். அந்த பொண்ணுக்கு இது எப்படி இருக்கும்? இஃப் இன்கேஸ் நீ இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இதெல்லாம் வெறும் ஃபேக்கா, இல்லை ட்ராமாவா, இல்லை வேற ஒருத்தங்களுக்காகவா அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க அதை எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு நினச்சி பார்த்துருக்கியா நீ? நான் உங்ககிட்ட சொன்னது தான், எனக்கு இவன் இல்லான்னு என் மனசு சொல்லுது, புரியுதா? ஸ்ட்ராங்காக இருக்குது, அது என்னோட உள்ளுணர்வுடா. அதை நான் எப்படி உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது எனக்கு தெரியல. சரி, நீ சொல்கிற மாதிரி இருக்கட்டுமே, உன்னோட உணர்வு சொல்கிறதே நீ நம்புற, ஓகே புரியுது. 99% நீ சொல்கிறது உண்மையாகவே இருந்துட்டு போட்டும்பா. மீதி 1% இருக்குல்ல, அந்த 1%ல் இல்லை இந்த பொண்ணு அந்த பொண்ணு இல்லை அப்படின்னா நீ என்ன பண்ணுவ? இல்லைன்றதுக்கே சான்ஸ் இல்லை. நான் தேடுற பொண்ணு இவ தான், எனக்கு தெரியும். இல்லைனா நான் இவக்கிட்ட பேசுகிறதும் பழகிறதும் ஸ்டாப் பண்ணிடுவேன், போதுமா? அது எனக்கும் தெரியும், அதுதான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருக்கேன். உனக்கு அது புரியலையா? நீ ஸ்டாப் பண்ணிடுவ. அந்த பொண்ணு அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கு, அவளுக்கு என் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? உங்ககிட்ட வந்து என்ன சொன்னாங்களா என்ன?
உனக்கு தெரியல. இதை வந்து ஒருத்தவங்க சொல்லணுமாடா? அவள் உங்ககிட்ட பேசுகிறத வச்சு உனக்கு தெரியல அவனுக்கு மேலே ஃபீலிங்ஸ் இருக்கா இல்லையா, உன்னை பிடிச்சிருக்கா இல்லையான்னு உனக்கு தெரியல, அப்படி தானே? இல்லை, எனக்கு தெரிலடா. மேபி அவள் கேஷுவலாக கூட இருக்கலாம். நீ எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிற? வாயை திறந்து சொன்னால் தானே தெரியும். இதுக்கு மேலே உனக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்க எனக்கு தெரியல. கடைசியாக நீ தான் உட்காந்து ஃபீல் பண்ணுவேன், நீ தான் கில்ட்டாக இருப்ப. அதுக்கு தானே இவ்வளோ சொல்லிகிட்டு இருக்கேன். உனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னா கடைசி வரைக்கும் இருப்பேன்னா நீ என்ன வேணால் பண்ணுடா, நான் எதுவும் கேட்கல. ஆனால் இவன் அந்த பொண்ணு இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் அப்படியே கிளம்பிடுவேன்னா இது இப்படியே நிப்பாட்டிக்கிறது தான் உனக்கும் நல்லது, அந்த பொண்ணுக்கும் நல்லது. நான் சொல்கிறது ஏன் நீ புரிஞ்சுக்காமலே இருக்க எனக்கு புரியல. எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிற ஆள் தான் நீ. ஆனால் இதில் ஏன் இவ்வளோ அடமெண்ட்டாக இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனால் மாற்றிக்கிறது தான் நல்லது. நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன்டா. அப்புறம் உன் இஷ்டம். நான் கிளம்புறேன். மேடம், கனவுல இருந்தது போதும், கொஞ்சம் வாங்க, ரியாலிட்டிக்கு வாங்க. ஏண்டி உனக்கு என்னவா? என்னை பார்த்தா உனக்கு எதாவது சொல்ல தோண்டிகிட்டே இருக்குமா? உன் மூஞ்சி நீ கண்ணாடியில் பாட்டி, உனக்கே தெரியும், அப்படியே மிதந்துட்டு வரையே. என்னவோ தெரியல, எம்டி ரூமுக்கு போனப்பெல்லாம் உன் மூஞ்சி பிரைட்டாகிட்டு தான் வருது. என்னென்னு கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடி. ஏதாவது சிஐடி வேணுமா கண்டுபிடிக்கிறதுக்கு? சிஐடி இல்லாமலே எப்படி கண்டுபிடிக்கிற நீ பார்க்க தான் போகிற. உன் கதைக்கு அப்புறம் வருவோம். சந்தியா கால் பண்ணியா? ஐயோ ஆமாம் இல்லடி, மறந்தே போயிட்டு அவளுக்கு கால் பண்ணணுன்ட்டு. எப்படி ஞாபகம் இருக்கும்? அதான் கடவுளே இருக்கீங்களே, சொன்னாலும் ஒத்துக்க மாட்டீங்க. ஹேய், நீ வாங்க போகிற என்கிட்ட ரொம்ப என்னை ஓட்டிகிட்ருக்கேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, ஏதாவது இருந்தால் கூட சொல்லாமலா? ஐயோ, நீ தானே ஃபஸ்ட்டு வந்து என்கிட்ட தான் ஓடி வந்து சொல்லிட்டு தான் மறுவேளை பார்ப்பேன். அஃப்கோர்ஸ், கரெக்டடி, கரெக்டாக சொல்லிட்டேன். சரி சரி, அதை விடு, அதெல்லாம் அப்புறம் பார்த்துப்போம். நான் சந்தியா கால் பண்ணுறேன். தயவு செஞ்சு அதை பண்ணி தொலைத்தாயே. என்னடி எடுக்கவே மாட்றா? ரொம்ப பிஸியாக இருக்கா போல இருக்கே. பின்ன கன்ஃபார்ம் ஆகாத நீயே இவ்வளோ பிஸியாக இருக்க. கன்ஃபார்ம் ஆகிட்டா அவள் பிஸியாக தானே இருக்கணும். ஏய், உன்னை ஓட ஓட அடிக்க போகிறேன். எங்கே சுற்றினாலும் என்கிட்டே வர. எத்தனை நாளைக்குன்னு பார்க்கலாண்டி. கத்திரிக்காய் முத்த நான் கடத்தலுக்கு வந்து தானே ஆகணும். அப்போ பார்த்துக்கிறேன் உன்னை. சரி, அப்படின்னு பார்த்துக்கிட்டே இரு. நான் சந்தியாவுக்கு மெசேஜ் பண்ணிடுறேன். அவளை ஒரு ஈவினிங்காக என் வீட்டுக்கு வர சொல்கிறேன். அதுக்கப்புறம் நான் அங்கேருந்து கால் பண்ணுறேன். சரியா? சரி சரி, ஓகே தான். மறக்காமல் மாப்பிள்ளை ஃபோட்டோ மட்டும் வாங்கிக்கோ. எனக்கு நான் ஈவினிங்கே பார்த்தே ஆகணும். இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறதே பெரிய விஷயம். என்னடி என்னோட நீ ரொம்ப ஆர்வமாக இருக்க? எனக்கும் அதே தான், மாப்பிள்ளை ஃபோட்டோ பார்த்தே ஆகணும். பின்ன இருக்காத ஆர்வம்? சரி சரி, வா கேண்டீன் போகலாம். போகலாமே. ஹாய், இன்றைக்கி வந்து வீடியோ அவ்வளோதான். ரொம்ப ஷார்ட்டாக இருக்குல்ல. நான் நேற்று சொன்னேன் இல்லைங்களா, அந்த சந்தியாவோட பொண்ணு பார்க்குற மொமெண்ட் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அப்படின்ட்டு. எக்ஸ்போர்ட்டே ஆக மாட்டேது. நேற்றாக இருந்தது, அதை டெலீட் பண்ணிட்டு நான் திருப்பியும் புதுசாக ஃப்ரேம் போட்டு புதுசாக வாய்ஸ் கொடுத்தேன். அதுவும் எக்ஸ்போர்ட் ஆகலை. அதில் என்ன பிரச்சனை சத்தியமாக எனக்கு தெரியல. நான் என்னென்னு பார்க்குறேன். முடிஞ்சால் நான் அந்த சீனை கொண்டு வரேன். இல்லைன்னா நான் ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறும் வாய்ஸ் ஓவர்லேயே கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி வந்து நமக்கு கமெண்ட் பண்ணவங்களை பற்றி பார்ப்போம். நான் என்னோடய வாய்ஸை பற்றி கேட்டிருந்தேன். அதுக்கு வந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஐ திங்க் யுவர் வாய்ஸ் லைக் அ கிட்ஸ் வாய்ஸ் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. மாடுலேஷன் கொஞ்சம் மாற்றி பேசுங்க. பாய்ஸ் வாய்ஸ் வந்து கொஞ்சம் அழுகுற மாதிரி இருக்குது, அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. நான் மாடுலேஷன் என்ன மாற்றி பேசினாலும் அது அப்படி வரல. நான் இந்த வீடியோ லைட்டாக ட்ரை பண்ணியிருக்கேன். சாரி இஃப் இன்கேஸ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வரல அப்படின்னா. அவர் பேர் வந்து முத்துக்குமார். தேங்க்ஸ் முத்துக்குமார் கமெண்ட் பண்ணதுக்காக. அதுக்கப்புறம் சஞ்சு ராகுல், நீங்கள் நிலா மாதிரி வாய்ஸ் இருக்குது. நவீன் ராகுல், வீடியோ ரொம்ப ரொம்ப சூப்பர், தேங்க்யூ. ஷர்மி இணையாத், ஹாய். தர்ஷினி, வீடியோ சூப்பர் சூப்பர் சூப்பர், தேங்க்யூ. பத்மாவதி, வீடியோ சூப்பர் சிஸ்டர், தேங்க்ஸ் சிஸ்டர். AMS 56, குட் மார்னிங் சிஸ்டர், வீடியோ நல்லாயிருக்கு. டெய்லி வீடியோ போடுங்க, உங்கள் வாய்ஸ் நல்லா தான் இருக்குது, தேங்க்யூ. டெய்லி வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். நிவேதிதா நிவி, ஹாய். சரண்யா, வீடியோ சூப்பர் அக்கா, உங்கள் வாய்ஸ் நிலா வாய்ஸ் மாதிரி இருக்குது, தேங்க்யூ. சரண்யா ரவி,
வீடியோ சூப்பர் அக்கா, தேங்க்யூ. நிர்மதா விஎஸ்ஐ, ஐம் சாரி நேம் தப்பாக படித்தேன்னா. ஹாய். கோவிந்தராஜ் வீடியோ ரொம்ப சூப்பர், தேங்க்யூ. மர்சி நான்சி, சீக்கிரங்க நீங்கள் வீடியோ நிறைய பாருங்கள், அப்போ உங்களுக்கு வரும். கிரிஷ் வீடியோ சூப்பர், தேங்க்யூ. ஸ்ரீ ஹாசினி கார்த்திகேயன், பட் அக்கா லாஸ்ட் 2 செகண்ட் ஃபேஸ் தெரிஞ்சுது. தேங்க்யூ. நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் அந்த ஃபேஸை நான் மாற்றினேன், அந்த வீடியோ ட்ரிம் பண்ணேன். தேங்க்ஸ் ஃபார் தேட். நான் நிலாக்கு வந்து ஆர்சிஎல் மாற்ற நிறைய பேர் சொல்லிகிட்டே இருக்கீங்க. மாற்றணுமா? கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். எனக்கு அது பிடிச்சிருந்தது, உங்களுக்கு அது பிடிக்கலன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்ரீ ஹாசினி கார்த்திகேயன், ஐ வில் கமெண்ட் நோ இரிட்டேட்டிங் அக்கா. அதாவது இரிட்டேட் ஆகலை என் வாய்ஸ்ன்னு சொல்லியிருந்தீங்க, ரொம்ப தேங்க்யூ. ஸோ நான் நேற்று கேட்டிருந்ததுனால நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இதுக்கு முன்னாடி கமெண்ட் பண்ணாதவும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, தேங்க்யூ. இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவில் வியூஸ் கம்மி தான், பட் எனக்கு நிறைய புது கமெண்ட்லாம் வந்திருந்தது. நான் எல்லாத்தையும் ட்ரை பண்ணுறேன் மாற்றுறதுக்கு. அண்ட் இங்கே பாருங்க, என்னோடய கை கொஞ்சம் அடிபட்டிருக்கு, இருங்க. ஸோ இதுக்கப்புறம் ஒரு 1 or 2 டேஸ்க்கு மேபி நான் வீடியோ போட மாட்டேன். இது 10 டேஸ்க்கு எப்படியே அசையாமல் வச்சுக்க சொன்னாங்க, பட் ஐ வில் ட்ரை. ஓகேங்களா, நான் ட்ரை பண்ணுறேன் எப்படியாவது போடுறதுக்கு. நான் இப்போ தான் ரெகுலராக வீடியோஸ்லாம் போடலான்னு நினச்சிட்டே இருந்தேன், இந்த மாதிரி ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு என் வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய இன்ட்ராக்ட் பண்ணுவோம்.